பிக் பாஸ்ல இந்த வாரம் யார் எலிமினேஷன் ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அண்ட் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பையன் தான் போறாங்க. ஒரு மேல் கண்டஸ்டன்ட் தான் போறாங்கங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட் இந்த வாரம் எலிமினேஷன் ஆக போறாங்கன்னு சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோட் இது 2வது வாரம். அண்ட் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சாட்டர்டே எபிசோட்லேயே நெறைய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேசியிருந்தாரு. அண்ட் நெறைய பேருக்கு வந்து ரோஸ்ட் குடுத்திருந்தாரு. அத தொடர்ந்து சண்டே எபிசோட் நடந்திருக்கு. சண்டே எபிசோட பொறுத்த மட்டிலும் ரேங்கிங்ல ரொம்ப அதாவது வோட்டிங் வைஸ்ல ரொம்ப கம்மியா இருந்தவங்க யாரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து ரம்யா, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரா, அண்ட் 3வது ஆளு அப்சரா. இவங்க 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா வோட்டிங் வைஸ்ல ரொம்பவே கம்மியா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் வெளிய போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அண்ட் நெறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரம்யாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ரீசெண்டா கூட அவங்க சாப்பிடாம மயக்கம் போட்டிருந்தாங்க. ஸோ ரம்யா தான் இந்த வாரம் வீட்ட விட்டு வெளிய போவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் கடைசியா பார்க்கும்போது அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல அரோரா தான் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. அப்சரா கூட கிட்டத்தட்ட ஒரு 6th பிளேஸ்ல தான் இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அரோரா தான் இந்த வாரம் வெளிய போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் சமீபத்தில கிடைச்சிருக்க தகவலின்படி அரோராவும் இல்ல, ரம்யாவும் இல்ல. அப்சரா தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2 வாரத்துல அப்சரா அவர்கள் மிகப்பெரிய அளவுல எதுவுமே பண்ண கிடையாது. ஈவன் அவங்க பெரிய ஃபைட்ல கூட போய் பேசினது கிடையாது. அவங்களும் எதையும் எதிர்த்து பேசி பெரிய ஃபைட் அப்படின்னு போட்டது கிடையாது. அவங்க அந்த வீட்ல இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல தான் அவங்க இந்த 2 வாரமாவே குடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க எலிமினேட் ஆகுறது அப்படிங்கிறது எந்த விதத்திலயும் இந்த பிக் பாஸ் வீட்ல பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் அதே நேரம் இன்னொரு கேள்வியும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாரம் எலிமினேஷன் இருக்குமா அப்படிங்கிறது தான். என்னப்பா சொல்ற? வார வாரம் எலிமினேஷன் இருக்குமே அப்படின்னு கேட்டா, எஸ் கண்டிப்பா வார வாரம் எலிமினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அடுத்த நாள் திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி இருக்கு இல்லையா? ஸோ தீபாவளிக்காக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் எக்ஸ்கியூஸ் குடுக்கலாம். குறிப்பா தீபாவளி டைம்ல இந்த தடவ எலிமினேஷன் வேணாம். அடுத்த வாரம் டபுள் எலிமினேஷனா கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி கூட சேனல் தரப்புல முடிவு பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு நல்ல நாள கெடுக்க வேணாம் அப்படிங்கிற மாரியும் முடிவு பண்ணியிருக்கலாம். ஸோ அப்சரா அவர்கள் வெளிய போவாங்களா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு டவுட் தான். சொல்ல முடியாது. சேனல் தரப்புலேருந்து என்ன முடிவு வேணா எடுக்கலாம். அப்சரா அவர்கள் போனாலும் போலாம். அப்படி இல்லனா அரோரா போனாலும் போலாம். இல்ல இவங்க 2 பேருமே வெளிய போகாம வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் அப்சரா அவர்கள் போவாங்களா? இல்ல அரோரா போவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு புறம் சோசியல் மீடியா சைடு எஃப்ஜே அவர்கள் வெளிய போக அதிக சான்சஸ் இருக்கு. அவர் வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப ஓவரா கோவப்படுறாரு. அவரால ஏதாவது பாதிப்பு வந்துரும் அப்படிங்கிற மாரி பயப்படுறாங்கன்னு நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதனால அவரு போறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சீசன் 9ல இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது அன்பிரெடிக்டபிள் வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு யார் தான்ப்பா போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விய வந்து முன் வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேல் கண்டஸ்டன்ட் தான் போவாங்களா? இல்ல ஃபீமேல் கண்டஸ்டன்ட் போவாங்களா? அப்படி போனா யார் போவா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.